ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் மழை நின்ற போதிலும் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம் வடியாததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்ததால் வீட்டு உபயோகப் பொருட்கள் அனைத்தும் நீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கின்றன. விவரங்களை களத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், நீங்க களத்தில் இருக்கிறீங்க, தற்பொழுது எந்த பகுதியில் இருக்கிறீங்க? கிட்டத்தட்ட 4 நாட்கள் ஆகியிருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு சிரமங்களை சந்திக்கிறாங்க? உணவு, குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகள் கிடைக்கிறதா? எவ்வளவு சேதங்கள் ஏற்பட்டிருக்கு? கார்த்திகா, நாம் இருக்கக்கூடிய இந்த இடம் விஜயவாடாவில் இருக்கக்கூடிய கிருஷ்ணா நதிக்கரை ஓரம் இருக்கக்கூடிய ராமலிங்கேஸ்வரா நகர் பகுதியில் தான் இருக்கிறோம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 10க்கும் மேற்பட்ட தெருக்களை மழை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. இந்த வெள்ளம் இன்னும் வடியவில்லை. சுமார் 4 நாட்களை கடந்தும் இங்கு இருக்கக்கூடிய மழை வெள்ளம் குறையாததால் மக்கள் தங்கள் வீடுகளிலேயே ஒரு மிக சோகமான ஒரு சூழலை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வீட்டில் இருந்த அனைத்து பொருட்களுமே சேதமடைந்திருக்கின்றன. அது எலக்ட்ரானிக் சாதனங்களாக இருந்தாலும் சரி, சமையல் செய்யக்கூடிய பொருட்களாக இருந்தாலும் சரி, எல்லா பொருட்களுமே பெரும் சேதத்தை சந்தித்திருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் இந்த மக்கள் தங்கள் அரசு கொடுக்கக்கூடிய ஏதாவது உணவு, பால், தண்ணீர் போன்றவை கிடைக்கும், அதை வைத்து கொஞ்சம் சமாளித்துக் கொள்ளலாம் என்ற சூழலில் தான் இருக்கிறார்கள். ஏனென்றால் இங்கு மின்சாரம் கிடையாது, குடிப்பதற்கான அந்த குடிநீர் எந்த வசதியும் கிடையாது, சமையல் செய்வதற்கான வசதி இல்லை. இப்படிப்பட்ட சூழல் தான் தொடர்ந்து வருகிறது. நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம். இங்கு வெளியே நிறுத்திய சைக்கிள் முதல் கொண்டு வீட்டுக்குள் இருந்த அனைத்து உபயோகப் பொருட்களுமே சேதமடைந்திருக்கின்றன. அக்கம்பக்கத்தில், அதாவது இந்த இடத்தில் ஒரு தளம் அளவிற்கு, அதாவது 8 அடிக்கு மேலாக தண்ணீர் பாய்ந்து உள்ளே புகுந்திருக்கிறது. இதன் பிறகு வீடுகளில் இருந்த எந்த பொருட்களையுமே மக்கள் எடுக்க முடியாமல் உயிரை காப்பாற்றிக் கொண்டால் போதும் என்ற நிலையில் தான் அவர்கள் தப்பி இருக்கிறார்கள். இப்பொழுது நமது ஒளிப்பதிவாளர் விஜய் காட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த வீட்டின் மேல் தளத்தில் தற்காலிகமாக ஒரு தார்பாயை விரித்து மக்கள் அந்த இடத்தில் தஞ்சம் அடைந்திருக்கிறார்கள். அந்த அளவிற்கு இவர்கள் பெரும் பாதிப்பை சந்தித்த சூழலை அவர்கள் கூறிக்கொண்டிருக்கும் போது, நாம் இதை கேட்கும் போதே இந்த இடத்தில் எந்த அளவுக்கான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது நமக்கு தெரியும். இப்பொழுது பாதிக்கப்பட்ட ஒரு வீட்டிற்குள் நாம் செல்கிறோம். அங்கிருந்த பொருட்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம். இது ஏறத்தாழ 4 நாட்களாக, அதாவது இந்த கட்டிடத்தின், அதாவது அந்த வீட்டினுடைய முதல் தளம் வரை தண்ணீர் வந்ததால் இந்த வீட்டின் உள்ளே இருந்த அனைத்து பொருட்களுமே சேதமடைந்திருப்பதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த வீட்டுடைய சமையலறை பகுதியில் இருக்கக்கூடிய பொருட்களாக இருக்கட்டும், அதே நேரத்தில் இந்த வீட்டினுடைய மற்ற பகுதியில் இருந்த பொருட்கள் எல்லாமே சேதமடைந்திருக்கின்றன. இங்கு நாம் பார்த்தாலே தெரியும் இந்த மரத்தாலான டேபிளோடைய நிலை எப்படி இருக்கிறது என்பது. இந்த மரத்தாலான டேபிள் மிகவும் சேதமடைந்த சூழல் காணப்படுகிறது. ஏனென்றால் இதெல்லாம் உதிர்ந்து பெயர்ந்து விழும் அளவிற்கு சேதப்பட்டிருக்கிறது. மழையில் 4 நாட்களாக தண்ணீரில் ஊறி போய் இதோடைய நிலையை நாம் கண்டாலே தெரியும். அந்த அளவிற்கு இங்கு பாதிப்பு என்பது மிக மோசமாகவே இருந்திருக்கிறது. இது கையால் பெயர்த்தாலே வந்துவிடும் அளவிற்கு இந்த மரத்தாலான டேபிளுடைய சேதம் ஏற்பட்டிருக்கிறது. இது போலதான் இந்த வீட்டில் இருந்த ஃபேன் உள்ளிட்ட பொருட்களாக இருக்கலாம், ஏசி, அதாவது மேலே மாட்டி இருக்கக்கூடிய ஏசியோடைய இன்லெட் பகுதி இந்த அளவுக்கு சேதமடைந்திருப்பதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். இதன் மூலமாக இந்த பகுதியினுடைய பாதிப்பை நாம் நேரடியாக உணர்ந்து கொள்ள முடிகிறது. தற்போது 4 நாட்களுக்கு பிறகு இப்போது இருக்கக்கூடிய தண்ணீரின் நிலையே இந்த நிலை என்றால், அன்றைய தினம், அதாவது வெள்ளம் 1,37,000 கனஅடிக்கு மேல் வெள்ளம் சென்ற காலத்தில் இந்த இடத்தினுடைய நிலை என்பது மிகவும் மோசமாக இருந்திருக்கிறது. மக்களுக்கு ஒரு அரை மணி நேரத்திற்குள்ளாக வீடு மூழ்கும் அளவிற்கு தண்ணீர் அதிகரித்ததுதான் இவர்களால் எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த வீட்டினுடைய மேலே இருக்கக்கூடிய துணிகள் அனைத்துமே சேதப்பட்டிருப்பதாக தெரிவிக்கிறார்கள். இந்த வீட்டினுடைய மேலே இருக்கக்கூடிய சுமார் 7 அடி உயரத்துக்கு மேல் இருக்கக்கூடிய இந்த ஏசி கூட பழுதாகி இருக்கிறது. அந்த அளவிற்கான இந்த வீட்டின் உள்ளே தண்ணீர் புகுந்திருக்கிறது என்று அவர் தெரிவிக்கும் பொழுது, இது அருகே இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளுடைய நிலையாகத்தான் இருக்கிறது. இங்கு இந்த வீட்டினுடைய உரிமையாளர் நம்மோடு இருக்கிறார். மேடம், வாட்ஸ் யுவர் நேம், வாட் இஸ் that day situation and how do you survive? I am Pooja. On that Sunday morning by 3:30, the water rose up. All this water came within 30 minutes only. The water came within 30 minutes up to this level. In this house, we lost everything. Electronic gadgets, utensils in the kitchen, even the water borewell, we lost everything. But government working was good. Here, local deputy mayor Bellam Durga and Alla Challarao, they were distributing everything. Food for afternoon, food for night, food for morning. They were distributing everything. Even CM Chandrababu Naidu came to that road. He is also searched everything. But we are all expecting some ex gratia from the government. So facilities they are providing very good. It was last, how much of nearly the loss was 3 lakhs. Estimation only 3 lakhs. They lost cot was
Their cot also broken. We just throw it out. கார்த்திகா, இவர்கள் கூறுவதிலிருந்து நாம் கேட்க முடிகிறது, ஒவ்வொரு வீட்டினுடைய பொருட்களுடைய சேதம் என்பது 3 லட்சத்துக்கு மேல் பெரிய சேதமாக இருக்கிறது. ஒவ்வொரு பொருட்களும் மீண்டும் பயன்படுத்த முடியாத நிலையில் இருப்பதால் வீட்டிலிருந்து அவற்றையெல்லாம் தூக்கி வீச வேண்டிய நிலைதான் அந்த பொருட்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதாக தெரிவிக்கிறார்கள். இதன் மூலமாக இந்த விஜயவாடாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ளத்தின் பாதிப்பை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. கார்த்திகா, உணவு, குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் கிடைத்தாலும் அவர்கள் இழந்திருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் அப்படிங்கிறது திரும்ப பெறுறதுக்கு நிறைய காலம் பிடிக்கும். அதற்கு அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படிங்கிறதா எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்.